சூரத்தே கஹ்ஃபிலே சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்தே கஹ்ஃபிலே சில விஷயங்கள் பேசப்படுகிறது. அதிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே தேவையான சம்பவத்தை மட்டும் சொல்லி நகர்ந்து விடுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஊருக்கு போவாங்க. அந்தாக்கியா என்ற ஊருக்கு போவாங்க. அங்க ஒரு செவுறு சாஞ்சி கிடக்கும். அந்த செவுத்தை எடுத்து கொத்தனார் வேலை பார்ப்பாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அந்த செவுத்தை எடுத்து நிறுத்தி அதை பூசுவாங்க. அந்த ஊருக்கு போனால் அவங்களுக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. அந்த ஊர் மக்கள் படுகஞ்சர்கள் அவர்கள். படுகஞ்சர்கள் அவர்கள். அந்தாக்கியாவில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஞ்சனாக இருந்தார்கள். வந்த ஊருக்கு வந்த நபிக்கு கூட சாப்பாடு கொடுக்கல. இன்னைக்கு மாதிரி இருந்தா ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு எதுவுமே இல்லையே. அன்னைக்கு அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடையாது. எதை இருக்கிறத சாப்பிட்டுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே அந்தாக்கியாவிலே உணவுகள் எதுவும் போடவில்லை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏங்க இந்த ஊர்ல நம்மளுக்கு மதிக்கவே இல்லை, குடிக்க தண்ணி சாப்பாடு கூட கொடுக்கல, இங்க போய் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, இது என்ன தேவையா என்று கேட்டாங்க. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உனக்கும் எனக்கும் மத்தியில ஃபிராக்கு பைனி வ பைனக, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, நீ கிளம்புண்டாங்க. இந்த கிளம்புன்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப போகும்போது சொல்றாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த சுவத்துக்கு கீழே ஒரு யத்தீமுடைய சொத்து இருக்கிறது. ஒரு யத்தீமுடைய சொத்து இருக்கிறது. அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு பொறுப்பு கொடுத்ததுனால நான் அந்த சௌரை நிப்பாட்டி அதை நான் அந்த யத்தீம்கள் சின்ன வயதிலே இருக்கிறார்கள், குழந்தைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் கைக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சொத்தை நான் பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த சுவரை நான் எழுப்புகிறேன்னு சொன்னாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, அந்த சவுத்துக்கடியில என்னங்க இருந்துச்சு, அந்த சுவத்துக்கடியில என்ன இருந்துச்சு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாதித்து கொண்ட அந்த சுவரை எழுப்பி அந்த சுவருக்கு கீழே என்னங்க இருந்துச்சு என்று சொன்னால், ஒரு தகப்பன் தன் மகனுக்காக வேண்டி உபதேசத்தை தங்கத்தால் எழுதி வைத்தார். தங்கத்தட்டால் தங்கத்தினால் எழுதி அதை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதை மூடி, அது தங்கத்தட்டாக இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு 2 செல்வங்களும் கிடைக்க வேண்டும், கல்வி செல்வமும் கிடைக்க வேண்டும், பொருள் செல்வமும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே தன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி அங்கே புதைத்து வைத்திருக்கிறார்கள். அதை பாதுகாப்பதற்காக வேண்டி தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சுவரை எழுப்பினார்கள். கண்ணியமானவர்களே, அதுல 4 வார்த்தைகள் பதிக்கப்பட்டிருந்தது. அதுதான் நம்ம சூரத்தே கஹ்ஃபிலே சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்தே கஹ்ஃபிலே சில விஷயங்கள் பேசப்படுகிறது. அதிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா